இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு தேனுபால் ஆறு ஓடுதா? நாட்டில் இன்னைக்கு தேனுபால் ஆறு ஓடுதா? பாதுகாப்பு இல்லை. திமுகவை பொறுத்தவரை சொல்கிறேன், ஒரு 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 பச்சுவந்தி நிறம் மாறுது, ஒரு டபுள் கேம், அதே போன்று அந்தர் பல்ட்டி, இது ஒட்டுமொத்தமாக சொந்தக்காரங்க பார்த்தா திமுக தான். இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் பணம் விளையாடும், பணம் பாதாள வரை போகும். அது மட்டும் இல்லாமல் எதோச்சதிகாரம், சர்வாதிகாரம், அடக்குமுறை, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான அந்த செயல்கள் எல்லாம் அரங்கேறுகின்ற ஒரு நிலை. ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நான் இருவரும் தலைவருடைய புகழ் யாரால் அசைக்க முடியாது. அதனால் ஸ்டாலின் என்ன திரை போட்டு மூடினாலும் சரி, அழிக்க முடியாத அழியாத புகழுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி அம்மாவும். ஜாதி மத இன மொழி கடந்து பொங்கல் பண்ணி கொண்டாடுற அத்தனை பேருடைய வைத்தறிச்சலுக்கு உண்டானதான் இந்த ஆளும் ஸ்டாலின் மன்னர் அரசாங்கம். எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுறது? இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் குருமூர்த்தி வாயை மூடினது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் தெளிவாக ஒரு அறிக்கை, அதாவது கழகத்தினுடைய முடிவு அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பத்திரிகைலாம் வந்தது, நீங்களும் படிச்சிருப்பீங்க. திருப்பியும் அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்லணும்னா நான் சொல்கிறேன், என்ன 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 நியாயமாக நடக்குமா தேர்தல்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குமா தேர்தல்? இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் பணம் விளையாடும், பணம் பாதாள வரை போகும். அது மட்டும் இல்லாமல் எதோச்சதிகாரம், சர்வாதிகாரம், அடக்குமுறை, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான அந்த செயல்கள் எல்லாம் அரங்கேறுகின்ற ஒரு நிலை. ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அந்த நிலை தான் ஏற்படும். அதனால் தேர்தல் ஆணையம் இதை கண்டுக்காது இது. அதனால் இந்த நிலையில் போய் அங்கே தேர்தலில் போட்டிட்டு ஒரு போலியான வெற்றியை பெறுவதற்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க திமுகவை பொறுத்தவரை. ஏன்னா கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க, எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க. ஆனால் தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் கிடையாது. திமுகவும் புறக்கணிச்சிருக்கு. அது பல வரலாறுகள் உண்டு. ஏன்னா இந்த ஒரு இடைத்தேர்தலால் ஒன்றும் பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறதில்லை. 2026 பொது தேர்தல் அப்போ கருணாநிதி ஸ்டாலினுடைய பாஷாலாம் நிச்சயமாக மதிக்க போவது கிடையாது. அதனால் 2026 மக்கள் அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி விலைவாசி, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மெத்தபெட்டமேனு, அதே போல் பாலியல் கூட்டு பலாத்காரங்கள், அதே போன்று பல்வேறு விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, 3 தடவை உயர்வு, 2 தடவை தேர்தல் வாக்கு நிறைவேற்றாத, இப்படி அடிக்கிட்டே போகலாம். இவ்வளோ இருக்கிற சூழ்நிலை அப்படியே மக்களுடைய அதை நெஞ்சை கொதித்து போயிருக்கு. இன்றைக்கி எப்படா பொது தேர்தல் வரோம், இன்றைக்கி திமுகவுக்கு முடிவு கட்டலான்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த நிலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஈட்டுவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். இல்லை, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, புரட்சி தலைவருடைய அந்த புகழ் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களும் முழுமையாக பார்த்தீங்கன்னா போற்றக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்சி தலைவர் இன்றைக்கி எல்லோரும் புகழ்கிறாங்க. திரும்ப கருணாநிதியை புகழ்கிறாங்களே யாராவது? திரும்ப கருணாநிதி ஒருத்தரும் புகழ போகிறது கிடையாது. அவங்க அப்பாவுடைய சமாதிக்கு, மு.க. ஸ்டாலின் அப்பாவுடைய சமாதிக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ பெரிய அளவுக்கு ஆடம்பரம் பண்ணால் கூட நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், அம்மாவுடைய நினைவிடத்துக்கு, புரட்சி தலைவர் நினைவிடத்துக்கு இந்த ஒரு மாதத்தில் இப்போ பொங்கல் அன்னைக்கு கூட வச்சுங்க கூட்டம் எவ்வளோ நினைவிடத்துக்கும் 2 நினைவிடத்துக்கும், திரும்ப கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு போன கூட்டம் எவ்வளோ? ரைட் டு இன்ஃபர்மேஷனில் பார்க்கணும். 10% இருக்காது, 100% 10%. அப்படி நான் இருவரும் தலைவருடைய புகழ் யாரால் அசைக்க முடியாது. அதனால் ஸ்டாலின் என்ன திரை போட்டு மூடினாலும் சரி, அழிக்க முடியாத அழியாத புகழுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி அம்மாவும். இப்போ பாரு, 526 கோடியில் அது மு கருணாநிதியுடைய பன்னாட்டு மையமாக அது ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா எப்படி கழுவி ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை ஊற்றுச்சின்னு தெரியும் உங்களுக்கு. கக்குசுக்கு கூட பார்த்தீங்கன்னா கருணாநிதி பேரை வைப்பாங்க இவங்க, அந்தளவுக்கு கீழ்த்தரமானு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படி அதுக்கெல்லாம் 526 கோடி ரூபா பணம் இருக்குது. ஆனால் பொங்கல் பரிசு அம்மாவோடைய அரசில் அண்ணன் எடப்பாடி 2500 ரூபா கொடுத்தாரு. அது 5000 ரூபாய் நீங்கள் கேட்டீங்க, சரி 5000 ரூபா கொடுங்க, முடியல. 2500 ரூபாவது கொடுத்துட்டு போகலாம்ல, அதுவும் கொடுக்கல. சரி 1000 ரூபாவது கொடுக்கலன்னா ஒன்றும் இல்லை,
பட்ட நாமம். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களும் சரி, ஜாதி மத இன மொழி கடந்து பொங்கல் பண்ணி கொண்டாடுற அத்தனை பேரோட வைத்தறிச்சலுக்கு உண்டானதான் இந்த ஆளும் ஸ்டாலின் மன்னர் அரசாங்கம். அப்படி வந்து ₹1 கூட கொடுக்காம வஞ்சித்து இருக்கின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கி. நான் சொல்கிறேன், ஏற்கனவே அவர் எங்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டார் நிறைய தடவை. திரும்ப வந்து வாங்கி கட்டிக்க இது அந்த அந்த நிலைமைக்கு அவர் வந்து ஆளாகக்கூடாதுன்னு தான் நான் வந்து இருக்கிறேன். புரியுதுங்களா? அதில் வாயை அடக்கி வச்சுக்கோங்க, உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள். புரியுதுங்களா? அதனால் ஒரு முடிவு வந்து கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு வந்து பார்த்தோன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்து கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுகிறது? இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் குருமூர்த்தி வாயை மூடினது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு காளைகள் தான், காங்கேயம் காளைகள் எல்லாமே. புரியுதுங்களா? அந்தளவு வீரத்தோடு இருக்கிறவங்க, விவேகத்தோடு இருக்கிறவங்க. என்னென்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து பொதுவாக அந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஆனால் இன்றைக்கி ஒரு தேவையில்லாமல் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா, ஒரு ஐஏஎஸ், ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அந்த ஆட்சிப்பணி அதிகாரி வந்து ஒரு நிற்கிற நிலைமையும், ஒரு ஸ்டாலினுடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற உதயநிதி, அவருடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற இன்பநிதி, அந்த அருமை மைந்தன் ஸ்டாலினும் அது உதயநிதியும் இன்பநிதியும் 2 பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிற்க இருக்குது நியாயமா? அந்த மாதிரி சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்கள்? ஏற்று கொடுத்தா அடுத்தது பார்த்தா அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க அவங்க. இதில் அது ஆர்ச்சிவ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, கலெக்டர் வந்து தூக்கிடுவாங்க. அதில் தான் அவங்க தூக்கி போடுவாங்க அவங்க. அதனால் அந்த அம்மா வந்து உள்ளே தெரியும், அதை மனசை பிடிக்கிட்டு அவங்க வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க. அது வேறு விஷயம். அதனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் பார்த்தாங்க எந்த லெவலுக்கு வந்து ஒரு இடி அமீனுடைய ஒரு மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்குது எல்லா இடங்கள்ன்றதுக்கு அதுவும் ஒரு சாட்சி. இது அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் ஒரு சாட்சி. அது ஏன்னா ஆட்சி பண்ணிக்கல. 2வது பார்த்திங்கன்னா, ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் என்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, மரபு இருக்குது, மாண்புகள் இருக்குது. அந்த மாண்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனலாக வந்து அவர் பதவி ஏற்றுட்டார், துணை முதலமைச்சர், அவருக்கு சால்வ் அணிக்கிறீங்க. ஆனால் இன்பநிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்பநிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய காலவசம். உண்மையிலே சொல்கிற, கேமரா மட்டும் அங்கெல்லாம் இன்பநிதி காலில் கூட விழுந்துருப்பாப்பில். யார்? மூர்த்தி. 2வது, எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு அறிவியலியாக, அதாவது அறிவில்லாதவர்களாம் இன்றைக்கி இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்காங்கன்னா, ஒரு நிருபர் புத்திசாலித்தனமாக கேட்குறாரு, 9ஆம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க, அதை நடத்துறதுக்கு அனுமதி பண்ணோம்னா, இப்போ இதே நான் அமைச்சராக இருந்து என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்? இந்த நிகழ்ச்சி குறித்து அரசுடைய கவனம் போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன். நான் கொண்டு போவேன். ஏன்னா அமைச்சர் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கேபினெட்டு, அரசாங்கம். இவர் சொல்கிறாரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம், அவங்க வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்போ நீ யார்? நீங்கள் யார் கேட்குறேன் நான். அப்போது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸு, அதே போல் வந்து ஒரு தன் அமைச்சர்ன்ற அந்த இது என்ன அது கூட உணராமல் இப்படிப்பட்டவர்களாக வந்து ஒரு அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறதா இன்றைக்கு மிகவும் வேதனைக்கும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா நிச்சயமாக நான் வந்து கருதுறேன். இல்லைங்க, இப்போ எங்கள் ஆட்சியில் நிறைய அம்மா வந்து செஞ்சுருக்காங்க, பொதுச்செயலாளர் எடப்பாடி செஞ்சுருக்காரு, தலைவர் நிறைய எம்ஜிஆர் புரட்சியாளர் எம்ஜிஆர் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி தேனுபால் ஆறு ஓடுதா? இன்றைக்கி நாட்டில் இன்றைக்கி தேனுபால் ஆறு ஓடுதா? பாதுகாப்பு இல்லை, மெத்தப்பட்ட மீன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தா மோசமான அளவுக்கு ஒரு நிர்வாகம். இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்லேருந்து, ஆசிரியர்லேருந்து, மாணவர்லேருந்து, மீனவர்லேருந்து, இன்றைக்கி வந்து கூட்டு பாலியல் பலாத்கார பிரச்சனைலேருந்து, இன்றைக்கி விலைவாசி உயர்லேருந்து எல்லா பிரச்சனைகளும் மக்கள் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக மக்கள் உணர்ந்துருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம்.
அதனால் அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இன்றைக்கி மக்கள் உணர்கிற நிலையில் கண்டிப்பாக மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை 2026 ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. திமுக ஒழிஞ்சு 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும். அதுதான் வந்து மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க. திமுகவை பொறுத்தவரை சொல்கிறேன், ஒரு 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 பச்சுவந்தி நிறம் மாறுறது, ஒரு டபுள் கேம், அதே போன்று அந்தர் பல்ட்டி, இது ஒட்டுமொத்தமாக சொந்தக்காரங்க பார்த்தா திமுக தான். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, பாண்டிச்சேரியில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஸ்பீக்கர் மேலே கொண்டு வராங்க. அந்த ஸ்பீக்கர் மேலே கொண்டு வர தீர்மானத்துக்கு அது பிஜேபி யார் அந்த ஸ்பீக்கரு, அந்த தீர்மானத்துக்கு வந்து திமுக வந்து ஆதரவளித்து நீக்கிறதுக்கு உண்டான அதை ஆதரவளிக்கணுமா இல்லையா? இதானே நியாயம். அது சுயேட்சை எம்எல்ஏ 2 பேர் வந்து ஆதரவளிக்கிறாங்க. சுயேட்சை எம்எல்ஏ 2 பேர் ஆதரவளிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து அது திமுக எம்எல்ஏஸு ஒருத்தர் கூட வந்து அதுக்கு ஆதரவளிக்கலை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமோதிக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கிறாங்க. அப்போ யார் கள்ளக்கூட்டணி? திமுகவை பொறுத்தவரை ரெட்டை வேடம் நான் சொன்னேன் இல்லையா, பச்சுவந்தி, அதே போல் வந்து நிறம் மாறுறது, அப்புறம் வந்து சந்தர்ப்பவாதி, இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசியலில் கடைந்தெடுத்த ஒரு பொய்களுக்கு வாய்மே வெல்லும் பொய்மே வெல்லுகின்ற ஒரு திமுகனா, பொய்மே வெல்லுகின்ற ஒரு அரசு, பொய்மே வெல்லுகின்ற ஒரு கட்சினா திமுக தான்.